முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து வருகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வருமான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து வருகிறார். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் வாசலிலேயே ஜோசப் விஜய் அவர்களை வரவேற்று தற்போது சத்தியமூர்த்தி பவனிற்குள்ளாக முதல்வர் விஜய் அவர்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அங்கே அருகே சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்ற 5 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்களும் சத்தியமூர்த்தி பவன் முழுவதுமாக திரண்ட வண்ணம் இருக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமல்லாது பொதுமக்களும் இந்த நிகழ்வில் ஆங்காங்கே கலந்து கொண்டிருக்கின்றனர். நடிகர் விஜய் அவர்களை சந்திக்க வேண்டும், முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்க வேண்டும், அவரோடு புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பொதுமக்களும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் தொடர்ந்து ஆதரவு காட்டிய வண்ணம் இருக்கின்றனர். தற்போது தமிழக வெற்றி கழகத்தோடு முறைப்படி வெளிப்படையாக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி மட்டுமே. மற்ற கட்சிகள் அனைத்தும் வெளியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் தேர்தல் முடிவுகள் வெளியாகி அடுத்த 2 நாட்களுக்குள்ளாகவே தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், அடுத்து வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் தாவேக்காவோடு எங்களுடைய கூட்டணி தொடரும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. தேசிய அளவிலும் இந்த செய்தி மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவிலே கலந்து கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை முதல்வர் விஜய் அவர்கள் சந்தித்து வந்தார். இன்றைக்கு அந்த வரிசையில் இன்றைக்கும் ஐயுஎம்எல் கட்சி தலைவர்களையும் தற்போது காங்கிரஸ் கட்சி தலைவரையும் சந்தித்து வருகிறார். இதற்கு அடுத்ததாக தேமுதிகவினுடைய திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திக்க இருக்கலாம் என்று செய்தி பேசப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய CV சண்முகம் அவர்களையும் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்க வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது.